வணக்கம். கதிரவன் டாக்கீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். முந்தைய நிகழ்வின் பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டிய பல்வேறு காரியங்கள் குறித்து கேட்டிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை தனது 5 ஆண்டில் அளித்த வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கிறது. சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாததற்கு காரணம் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாததாலும், போதிய நிதி பகிர்வை அளிக்காததாலும், நீட் போன்ற தேர்வுகளுக்கு ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போட்டு குடியரசு தின ஒப்புதலை பெற்று தராமல் இருக்க காரணமாக இருக்கின்றது. இவையெல்லாம் நன்கு தெரிந்தே திருச்சிக்கு வந்த அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் சமயபுரம் மாரியம்மனையும் ஸ்ரீரங்கம் பெருமாளையும் பற்றி பெருமிதமாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அதை தவிர அவருக்கு பேச வேண்டியது ஒன்றுமில்லை என்றுதான் தெரிகிறது. அவர் சுமார் 6500 கோடி அளவிலே திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அது ஒன்றிய அரசு ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டியவற்றில் ஒரு சிலவற்றை தான் செய்திருக்கிறது. ஏற்கனவே நாம் சொன்னது போல மணலி உர தொழிற்சாலைகள் கூடிய ஒரு திட்டம், ரயில்வே திட்டங்கள், சில உட்புற சாலைகள். தமிழ்நாடு இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் சாலைகள் மிக தரமான சாலைகள் கிராமங்களுக்கு கூட அமைக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். மக்களுக்கு அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூறியவாறு இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒரு 25 துரோகங்களை செய்திருப்பதாக ஒரு துண்டறிக்கையை வெளியிட்டார்கள். அதற்கு மோடியினுடைய பதில் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற இடங்களை குறித்து தமிழ்நாட்டினுடைய குரலை அடக்க முயற்சிக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதாவது தொகுதி வரையறையில் நாடாளுமன்ற இடங்கள் இப்பொழுது கூட 39 குறைத்து தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்து வருகிறது. ஏனென்று கேட்டால் இங்கே பிஜேபிக்கு இடமில்லை என்பது அவர்களுக்கு நன்கு தெரிந்த செய்தி. அதே போல ஒன்றிய அரசு தனது பிரதிநிதியாக, தனது கட்சியின் பிரதிநிதியாக எப்படி சிபிஐ, அமலாக்க பிரிவு என்பதெல்லாம் ஆளுங்கட்சியான பிஜேபியினுடைய ஒரு துறையாக செயல்பட்டு வருகிறதோ, அதை போல ஒரு மாநிலத்தின் தலைமையாக இருக்கக்கூடிய ஆளுநரும் பிஜேபியின் ஏஜெண்டாக செயல்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் சட்டப்பேரவை பணிகளை முடக்கும் செயல்களிலும் நிர்வாகத்திலே முட்டுக்கட்டை போடும் காரியத்தை ஆளுநர் மூலமாக செய்து வருகிறார்கள். கோவை மெட்ரோ ரயில் முடக்கப்பட்டிருக்கிறது. பெரும் தொழில் நகரமான அந்த கோவைக்கு மெட்ரோ திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டது. மதுரையில் சமீபத்தில் கடந்த சில வாரங்கள் முன்பு சென்று பேசி வந்தார். ஆனால் அங்கு மெட்ரோ திட்டம் ஏன் கொண்டு வரப்படவில்லை என்று கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாயில்லை. செல்லூர்ராஜு சொல்கிறார், தெர்மோகோல் செல்லூர்ராஜு தான், வேற யாரும் கிடையாது. அவர் சொல்கிறார் அதிமுக ஆட்சி வந்தால் மெட்ரோ ரயில் ஓடும் என்று. அது எப்படி ஓடும்? அது இந்த ஆட்சியில் கொடுக்கிற திட்ட முன்வரை கூட படிக்காமல் தமிழகத்திற்கு செய்யக்கூடாது என்று எண்ணமுள்ள ஒன்றிய அரசு அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மதுரையிலே தடுத்து நிறுத்திவிட்டது. அதே போல் மற்ற மாநிலங்களுக்கு வழங்குவது போன்று நிதி வழங்காமல் சுமார் 69,000 கோடி ரூபாய் சுமையை தமிழ்நாடு அரசின் கீழே சுமத்தி சென்னை மெட்ரோ ரயில் 2வது திட்டத்திற்கு ஒரு நிதி சுமையை ஒன்றிய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. ஓசூரிலே விமான நிலையம் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு முன்னேறும் என்பதற்கு ஒரு திட்டத்தை கொடுத்தால் அங்கே இருக்கக்கூடிய பெங்களூருக்கு போட்டியாக ஓசூர் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக புதிய விமான நிலைய திட்டத்துக்கு முட்டுக்கட்டி போட்டிருக்கிறார்கள். ஆனால் அது பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அந்த திட்டங்களை உடனடியாக செய்கிறார்கள். அந்த கூறியக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள், மறுப்பு காரணங்கள் மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாத வகையில் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். இதை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதே போல கீழடி அகழ்வாய்வில் தமிழர்களின் தொன்மையான வரலாற்றை பறைசாற்றும் அந்த பெருமைகளை அங்கீகரிக்க மறுப்பதோடு அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை தராமல் அதை ஓரங்கட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் புதிய கல்விகளை ஏற்றால் மட்டுமே இந்த சமக்கர சிக்ஷா நிதி விடுவிக்கப்படும் என மிரட்டி அந்த கல்வி நிதியை இதுவரை கொடுக்காமல் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் வரை
சென்றிருக்கிறது. மாநில சுயாட்சி பாதிப்பு மாநில அரசோடு கலந்து யோசிக்காமல் ஒன்றிய அரசின் திட்டங்களை, வேளாண் சட்டங்கள் போன்றவைகளை தன்னிச்சையாக அவர்கள் மாநிலங்கள் மீது திணிக்கின்றார்கள். மாநில பட்டியலிருந்த கல்வியை சிதைக்கும் வகையில் மருத்துவ கனவை முடக்கக்கூடிய நீட் தேர்வை அவர்கள் கட்டாயமாக்கி கல்வி அதிகாரத்தை, மாநிலத்துக்கான கல்வி அதிகாரத்தை பறித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் வரி பங்களிப்பு அதிகமாக இருந்து கூட திரும்ப கொடுக்கும்போது மிக குறைந்த நிதியை மட்டுமே ஒதுக்கி மத்திய நிதி வரி பகிர்வில் அவர்கள் அநீதி இழைக்கின்றார்கள். இப்படி போன்ற ஒரு அநீதிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய மோடி அரசு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் செய்யவில்லை என்று கூறுவது நகைப்புக்குரியது. யாரும் மார்ந்த பிரதமருக்கு எழுதி கொடுத்திருக்க மாட்டார்கள். அவருக்கு எழுதி கொடுத்திருப்பவர்கள் ஏதோ அரசியலில் அடிமட்டத்தில் இருப்பவர்கள் நான் கருதுகிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கூடிய துரோகங்கள் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே தொடரும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு